இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருமண பொருத்தம் பற்றி இந்த சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். அதாவது yourastrology.co.in என்ற வெளியிட்டுள்ள தமிழ் ஜோதிட சாஃப்ட்வேரில் திருமண பொருத்தம் எப்படி இந்த சாஃப்ட்வேரில் இயங்குகிறது, எப்படி நம்ம பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விளக்கமா சொல்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து ஜனன ஜாதகம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஜாமக்கோல் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப திருமண பொருத்தம் என்று போட்டிருக்காங்க. திருமண பொருத்தம் அதான் பேரு. இப்ப திருமண பொருத்தத்தை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆகுது, திருமண பொருத்தம் பார்க்க ஆண் ஜாதகம் மற்றும் பெண் ஜாதகம் இங்கு பதிவு செய்யவும். ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அதாவது ஆக்சுவலி வந்து திருமண பொருத்தம் அப்படின்னா எல்லா பேரும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் தான் நினைக்கிறாங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கறது இல்லை. உண்மையாக பார்க்கணும்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் மேலோட்ட பார்வைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நட்சத்திர பொருத்தம் இருந்தால் தான் இந்த ஜாதக பொருத்தத்துக்கு வரணும் அப்படி கூட சொல்லிக்கலாம். நட்சத்திர பொருத்தமே இல்லை, ரஜிவே தட்டுது அப்படின்னா ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்கறது எதுக்காக அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட குடும்பம், வாழ்க்கை, தொழில், ஆயில், நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாகனம், வீடு வாகனம் யோகம், இந்த பொண்ணுனால இந்த பையனுக்கு யோகமா, இந்த பையனால இந்த பொண்ணுக்கு யோகமா, அப்புறம் இந்த குடும்பத்தால அந்த குடும்பத்துக்கு யோகமா, இல்லை ரெண்டு குடும்பமும் சேர்ந்த வந்து நல்ல பீக்ல வருவாங்களா இப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் அனலைஸ் பண்றதுதான் இது. ரெண்டு பேரும் இல்லை வேற ஏதாவது பாதிப்புகள் வருமா, ரெண்டு பேருக்கு பிரச்சனைகள் வருமா, இப்படி தீர ஆராய்ச்சி பண்றதுதான். இதுக்காக தான் இந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்றது. ஓகேங்களா? இந்த ஆராய்ச்சியில தான் ஒரு முடிவுக்கு இந்த பண்றது. தந்தை பெயர், தாய் பெயர் ஏற்கனவே நம்ம ஜனன ஜாதகத்துல எப்படிலாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே இங்கேயும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பெண் ஜாதகம் எப்படிலாம் இருக்குமோ அதே போல ஜனன ஜாதகம் எப்படி கொடுக்குறோமோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆண் ஜாதகத்தை கிளிக் பண்றோம். ஆண் ஜாதகத்தை கிளிக் பண்ணும் போதே அதோட ஜாதகம் என்ட்ரு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜனன ஜாதகம் எப்படி கிளிக் பண்றோமோ அதே போல இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நேம் கொடுத்து அவங்களோட நேம், தாய் தந்தை பேர்லாம் கொடுத்து ஜாதகத்தை கிரியேட் பண்ணணும். இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்போ பாரு. இப்போ நம்பர் வந்து நான் பேசினபடி ஏதாவது உங்க இஷ்டமான நம்பர் கொடுத்துக்கலாம். அது அடையாள எண். ஜோதிடராக இருந்தாங்கன்னா அவங்க ஜோதிட பார்க்க வரவங்களுக்கு ஒரு எண் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 301 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். தந்தை பெயர் ராமர்னு போட்டுங்க. தாய் பெயர் சீதா. இது வந்து செல்வம். பிறந்த நேரம் வந்து இப்போ பிறந்த தேதி வந்து நேரம் 21 கழித்து 1984. இப்போ போடும் போதே பக்கத்தில் ஜாதகம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கலாம். எந்த டைமிங் 01:30. இது ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏஎம். அப்புறம் அது பிஎம் போட்டிங்க அப்படின்னா 13:30ன்னு போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 13:30. இது ரயில்வே டைம் குறிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். இதை பற்றி இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டேட் சூஸ் பண்ணுறோமோ அந்த டேட் சூஸ் பண்ணால் அந்த டேட் வந்துடும். எந்த இயர் சூஸ் பண்ண முன்னாடி இயர் போகணுன்னா அப்படியே ஜூம் ஆகும். நீங்கள் எந்த இயர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2010, 2050 அப்படியே போயிட்டே இருக்கும். 2020, 2020, 1900 எல்லாம் வரும். 1980 அப்படின்னு போட்டால் 84. இது 84 சூஸ் பண்ணால் எந்த டேட்டு, ஏப்ரல் மாதம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எந்த டே சூஸ் பண்ணிட்டோமா? அதுக்கடுத்து பிறந்த இடம், பிறந்த இடம் எந்த ஊரில் பிறந்திருக்காங்க, தஞ்சாவூர்னு வச்சுன்னா அதோட அட்சரேகை, தீர்க்கரேகை எல்லாமே வந்துடும். எதுக்காக பார்க்குறோம்? இது வந்து திருமணத்துக்காக பார்க்குறோம். திருமணத்துக்காக இது ஆணா பெண்ணா, பெண்ணு. ஓகே. இப்போ மற்றதெல்லாம் ஏற்கனவே இதில் நட்சத்திரம் வந்துடும். எந்த தசாபதி நடக்குது எல்லாமே வந்து இதான் ஜாதக கேட்டகரி ஆயிடுச்சு. இப்போ ஆண் பதிவு செஞ்சாச்சு. ஆணுக்கு 26 வயசு 4 மாதம் 5 நாள் ஆகுது. இது 26 வயசு ஆகுது. இப்போ பெண்ணோட ஜாதகம். இப்போ பெண்ணோட ஜாதகத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். 302 அப்படின்னு சொல்லிட்டு 302 எது வேணால் கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் தந்தையின் பெயர். ஆமாம், கிருஷ்ணா.
கிருஷ்ணா. தாயின் பெண் ராதா. பொன் பெயர் மீனா. சரிங்களா? பொன் பெயர் மீனா. கொடுத்தாச்சா? இதுல வந்துட்டு என்ன டேட்டு அப்படின்னு கொடுக்க போறோம். 26 20 12 அப்படின்னு போட்டு 12/05 1985 அப்படின்னு கொடுக்கும். 85 எந்த டேட்ல பிறந்தாங்க? 5/38 அப்படின்னு போட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்க? இந்த ஊர்னு ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. அதோட அச்சரிக்கை. இதுவும் திருமணத்துக்காக பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோன்னு போது பெண்ணை பதிவிட்டோம்னா இந்த பொண்ணுக்கு 26 வயசு, 25 வயசு கணக்கிட. ஓகேங்களா? சப்போஸ் 18 வயசு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே கனெக்ட் ஆகி திருமணத்துக்கு ஏற்ற வயது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வேணால் கூப்பிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கணக்கீடு அப்படின்னு சொன்னா கணக்கீடு வரும். இப்போ கணக்கீடுன்னு பண்ணும்போது கணக்கீடு பண்ணி ஒரு டிஸ்பிளே வரும். இதுதான் திணைப்புண பொருத்தம், கணக்கீடு மற்றும் பலன் விரிவாக விவரங்கள் இங்கே காணலாம். ஓகேங்களா? இது யாரு? செல்வத்துக்கும் மீனாத்துக்கும் இது திருமண பொருத்தம் எப்படி இருக்குன்னு கால்குலேட் ஆகி இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆண் ஜாதக ஸ்புடம் தனியா இருக்கு, பெண் ஜாதகம் ஸ்புடங்கள் தனியா இருக்கு. ஸ்புடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்ணுக்கு பெண்ணோடையும் ஜாதகத்தையும் ஆணோட ஜாதகத்தையும் ஸ்புடம் வாரியாக அது ஜோதிட லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஜோதிடருக்கு உண்டான புரியும் அது. அது அவங்களுக்கு அந்தரங்கள் அப்புறம் சூட்சமங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்புடங்கள்லாம் சொல்றேன். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா பெயர் செல்வம், சீதா, தாய் பெயர், இது வந்து ஆணோட ஜாதக ரீதியாக. இது ஆண் கிரகத்தோட ஸ்புடம். நட்சத்திர பாதங்கள்லாம் நட்சத்திரம் என்னென்ன சாரங்களாக வாங்கியிருக்கு எல்லா பற்றியும், என்ன நடப்பு திசை, இது பிறப்பு திசை, என்னென்னலாம் எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லும் வரும். ஓகேங்களா? இது ஜாதக கட்டத்தில் என்னென்னலாம் வருமோ, என்னென்ன மாரக திசை, என்னென்ன நட்சத்திர மரம், நட்சத்திர தேவதை, நட்சத்திர கணம் என்ன, இது வச்சு தான் நம்ம வந்து திருமண பொருத்தமே பார்ப்போம். ஓகேங்களா? அதே பெண் ஜாதகம் சொல்கிறோம். அதே போல் அந்த மீனாவோட ஜாதகத்தில் எக்ஸாம்பிளுக்காக எடுத்த பேர் வந்து மீனா. இப்போ ஈரோட்டில் இருக்காங்க, பேட்டையிலேருந்து ஈரோட்டில் இருக்காங்க. அவங்களோட ஜாதக ஸ்புடம். இவங்களுக்கு என்ன பொருத்தம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கப்போம். பொருத்தம் வருதா? இப்போ இவங்க 2 பேரும் ஜாதகத்தை பொருத்தம். இது 2 பேரும் ஜாதகம் நவாம்சமும். இது 2 பேர் ஜாதகத்தை நவாம்சம் பார்த்து இதை பொண்ணோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாப்பிள்ளையோட கேரக்டர் லேக்கனதை வச்சு ஜாதகத்தை கொடுத்தாலும் இது வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா? அப்புறம் ஆண் ஜாதக ஆய்வின் விவரம். இதோட ஆய்வின் விவரம் என்ன? குரு சந்திரன் சேர்ந்திருப்பதால் புத்திர தோஷம், தாமத குழந்தைகள், ராகு 5ல் உள்ளதால் நாகதோஷம் ஏற்படும். இதை பற்றிலாம் இருந்துச்சுன்னா ஆண் ஜாதகத்தில் இருக்குன்னா இப்படி செவ்வாய் தோஷம் இருக்கிறது, சாரம் தாரக கிரகம் சூரியன் செவ்வாய் ராகு இதன் மாதிரி இருக்குன்னா ஆண் ஜாதகத்தில் குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தோஷங்கள்லாம் இருக்கு இதுல ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு கோச்சார பலன்லாம் எப்படி இருக்கு? பெண் ஜாதக ஆய்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண் ஜாதக ஆய்வுனா பெண் ஜாதகத்துல சுக்கிரன் 12 ஏற்கனவே கணவன் அடிக்கடி கசப்பு ஒரு பிரிவினை, அதாவது இதுவான பொதுவான பலன் 12இல் இருப்பதால் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கிறது. புத்திர பக்தி கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொண்ணை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுக்கு உண்டான ஜாதகம் இருக்கும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 2ல் உள்ளதால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 7ல் சனி இருக்கிறதால் செவ்வாய் தோஷம் உருவாகும். சாரம் தாரகம் சனி ராகு இப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு தோஷமான ஜாதகம் எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நல்ல இருக்க ஜாதகம் முன்னாடியே தெரிஞ்சிடும். தோஷமான ஜாதகத்துக்காக நாங்கள் வந்துட்டு இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் ஒப்பிட்டு தசா சந்திப்பு இல்லை. என்ன தசாவுக்கும் உங்களுக்கு சந்திப்பு இருக்கான்னு பார்ப்போம். தசா சந்திப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜாதக கட்ட ஒப்பீட்டு. இது வந்து உள்ளிருக்கு சக்கரம் பெண்றது, வெளியில இருக்க சக்கரம் ஆண். 2 சக்கரமும் எப்படி இருக்கு அப்படி, இந்த லக்கணம் எங்க இருக்கு, இந்த லக்கணம் எங்க இருக்கு, எல்லாமே ஒரு ஆராய்ந்து முடிவு பண்ணாதான் இதுல வந்து ஸ்புடம்லாம் போடும். அப்புறம் கோச்சார ஆய்வு. இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கு, இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் ஆணோட ஜாதகத்துக்கும் கோச்சாரம் எப்படி இருக்கு? கோச்சாரம்னா இப்ப இருக்க நடப்பு திசையில 2 பேத்துக்கு கல்யாணம் முடிக்கலாமா? நடப்பு கிரகங்களோட நிலைமைகளை 2 பேத்துக்கு கல்யாணம் முடிக்கலாமா? இது ஜோதிடத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண தெரியும். அவங்களுக்கு மட்டும் மேக்சிமம் முடியும். இது வந்து ரொம்ப ஸ்புடம் போட்டு நல்லா அக்யூரேஷியா பொருத்தப்பட்டு வருது. பொருத்தம் இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா 36% தான் இருக்கு. ரஜ்ஜு இருக்கா அப்படின்னா ரஜ்ஜு உத்தமமா இருக்கு. ரஜ்ஜு இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. ரஜ்ஜு இருக்கா? 36%. மேக்சிமம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு இவ்வளவு மார்க்குன்னு போட்டிருக்காங்க. 100க்கு இவ்வளவு மார்க்குன்னு போடும்போது என்னென்னலாம் வருது? தின பொருத்தம் அதமமா இருக்கு, கண பொருத்தம் உத்தமமா இருக்கு, மகேந்திர பொருத்தம் அதமமா இருக்கு, ஸ்ரீ பொருத்தம். ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் உண்டான பலன்கள்லாம் தின பொருத்தம்னா
தினப்பொருத்தம் தான் பேசிக் பொருத்தம். அது வந்து ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்க. பட் தினப்பொருத்தம் வேணும். கணப்பொருத்தம் தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீரி, அதாவது அவங்களோட கேரக்டர் வைஸ், அவங்களோட ஆயில் வைஸ், ஆயில் ஆயில் பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க சுமங்கலியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க யோனி மத்திமம், இவங்க ரெண்டு பேரும் வந்து இணையரை பத்தி, உங்களுக்கு குழந்தைகள் எப்படி, அந்த இணையர வசியம் பொருத்தம், பசிய பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை நாடி, இது எல்லா பொருத்தமும் ஓரளவு பெர்சன்டேஜ் இருந்தால் மட்டுமே தான் இது வந்து சேர்க்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதை பிரிண்ட் எடுக்கணும்னா, ஒரு பக்கம் பிரிண்ட் எடுக்கணும்னா அப்படியே எல்லா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். எல்லா பேத்துக்கும் பிரிண்ட் எடுத்து கொடுத்தா இந்த மாதிரி விளக்கங்கள் எந்த சாஃப்ட்வேர்லையும் இல்லவே இல்லை. இதை அடித்து சொல்கிறோம். இந்த மாதிரி பொருத்தங்கள், இந்த மாதிரி இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி மற்ற ஜாதகத்தில் இது மட்டும் தான். இப்போ கோச்சார ஆய்வு கொடுக்கல, இப்போ ஆண் பெண் ஜாதகம் படம் கொடுக்கல. இது எல்லா பேரும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது என்ன தோஷம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்கா இல்லையா, பரிகாரம் பண்ணணுமா, ஆணுக்கு தோஷம் இருக்கா பரிகாரம் பண்ணணுமா, இப்படி எல்லாமே தீர ஆராய்ந்து முடிவு பண்ணுறதுக்காக இந்த திருமண பொருத்தம். இதோட விலை, இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும். மற்றும் இது வந்து டெமோ மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இமெயில் ஐடி, எங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து இதோட விவரமான பதில்களையும், அதுக்கப்புறம் எவ்வளோ விலைகள், இதோட விலை, அதை பற்றி எப்படி அனுப்புவோம், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். உங்களோட விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஹோம் பேஜ் மீன்ஸ் இதுதான் ஜாதகம் சாஃப்ட்வேரோட முதல் பேஜ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து நம்ம எண்கணிதம் பார்க்கணும். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்பொழுது நன்றி.